ஹாய் கைஸ், வெல்கம் டு மை வீடியோ அகேன். இன்றைக்கி வந்து ஜாம்பி வீடியோ பார்த்து தான் பார்ப்போம். எதுக்கு ஃபோன் எடுக்கும் லாஸ்ட் டைம் ஜாம்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். அதனால இன்றைக்கி வேறு கேரக்டராக ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. சரி நம்ம பைக் எடுத்துக்கோம். அதான் நான் நியூஸ் பேப்பரில் புதுக்குள்ள ஏர்போர்ட்டில் ஜாம்பி வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம ஏர்போர்ட் போய் அங்கே என்னடா இதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வேறு அதில் கடி வாங்கிட்டோம் போல். பார்ப்போம். என்னை ஏமாத்தாங்கன்னா நான் இங்கே வந்துருக்கவே மாட்டேன். என்ன அது கூட்டம்? இதான் அந்த சாம்பிஸா? ஒரு சாம்பியில் இந்த சாம்பினா பரவாயில்ல, இதுதான் சுத்தம் போட்டு அதை பாவி எந்த தனியாக இருக்கிற சாம்பி பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ பார்ப்போம். அங்கே வேணாம், இந்த சைடு பார்ப்போம். இங்கே தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சரி இதை சுடுவோம். என்ன ஒரு சுட்டாலே ஒரே அடியில் கீழே இருந்தது. இந்த கன் செம்மையாக இருக்கே. ஸ்னைப்பர்லாம் சுடன்னு நினச்சா நான் வந்து இந்த கன் இவ்வளோ நம்ம எடுக்கல. நல்லா ஜாம்பி செம்மையாக சுடுது. நம்ம இதே யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க கூட்டமாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறது. ஒரு அடி அடித்தா இங்கே பாருங்க. இப்போ நம்ம ஓடிடும். அதுவும் நம்ம ஜாம்பி வீடியோ பார்த்து வரல. நம்ம ஃப்ரெண்டோட வீடு சேல் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம அதை போய் ரெண்ட் பண்ணுவோம். அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, என்ன இந்த வீடை சேல் பண்ண ஆளே காணோம். சுற்றி பார்ப்போம். இன்னும் யாருமே இல்லை. சரி நம்மளே இந்த வீடை எடுத்துப்போம். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும் இல்லை? அந்த ஹெலிகாப்டர் எங்கே? சரி ஹெலிகாப்டர் எடுத்தா பைக்கை அங்கே நிறுத்திடுவோம். நம்ம வந்து இதோ அங்கே மேலே ரெக்க தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ரெக்க தெரியுது. நான் மேலே போகிற வழி கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களை இது பண்ணுறேன். ஓகே, மேலே வந்துட்டேன். என்ன ஆனால் ஹெலிகாப்டர் காணோம். ஓ இங்கே இருக்கா? நான் அந்த வழியாக தானே ஏறி வந்தேன். எப்படி? சரி ஹெலிகாப்டர் கிடச்சிச்சு, எடுத்துப்போம். இப்போ நம்ம போவோம். சரி இங்கேயே லேண்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம பிளேனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்து நம்ம பார்த்துட்டு சுட முடியும். ஓகே, இப்போ இறங்கிடுவோம். இந்த பிளேன் பின்னாடி நம்ம ஒழிஞ்சிப்போம். நமக்கு ராக்கெட் லான்ச் எடுத்து சுடுவோம். இந்த ராக்கெட் லான்ச் வச்சு ஒரு இடத்துல சுத்த 4 பேர் கீழே விழுறாங்க. இதோ இந்த கன்று இருக்கே நம்மக்கிட்ட. கன்னை வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணுவோம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது சுடுறதுன்ட்டு. நீங்களும் இந்த கன்னை யூஸ் பண்ணுங்கள் ஜாம்பிஸ் கிட்ட. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணால் தனித்தனியாலாம் இருப்பாங்க. மூவே பண்ணிருப்பாங்க. அவங்களாம் சொல்ல முடியாது. ஜாம்பிஸ்லாம் கொத்தாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் காலி பண்ண முடியும்.
பாருங்க எப்படி சுடுதுன்ட்டு. அதுவும் அங்கே பாருங்க அந்த ரத்தம்லாம் வெளியே வருது. பின்னாடி குப்பை தொட்டி தெரியுது. ஒரு பெரிய சந்து இருக்கு. பின்னாடி குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு பேர் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ராக்கெட் லான்ச்சர் இருப்போம். ஃபயர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போவோம். நானும் பார்க்கணும்னா சரிதான். பார்க்க உள்ளே வந்தாச்சு. ஐயோ, இங்கே நம்மளுக்கு பார்க்க ஒன்று வருது. வாங்க, தண்ணியும் வரான் பாருங்களேன். அவள் தான் காலி. தண்ணியும் அவன் தான் ராஜான்னு சொல்கிறான். நான் அவன் கேஜிஎஃப்பில் வர மான்ஸ்டர்னு நினச்சான் போல். நம்ம தான் அந்த மான்ஸ்டர். கேங்கு தான் வரான் கேங்ஸ்டர். தனியாக வரவன் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவன் தான் அந்த மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். நம்ம தான் தனியாக வந்திருக்கோம். அவங்களாம் பயந்தாங்க. அதுவும் என் கேங்ஸ்டர் கூட இல்லை, நல்லா டம்மி பீஸுங்க. இந்த பிஸ்டலை வச்சு ஒரு அடி வச்சேன்னா ஒரு 4 பேர் பருப்பாங்க. டம்மி பீஸுங்க. என்னடா லைக் சாரி, இவன் அது மறுபடியும் வரலாம் தனியாக. ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேன். பை, நான் கிளம்புறேன். லாஸ்ட் டைம் அவன் ஜீப்பை இந்த சாம்பி உடச்சிருந்துச்சுங்க. நம்ம ஹெலிகாப்டர் உடைக்காமல் இருந்தால் சரி தான். அதுவும் இது அவனோடது. உடஞ்சிருச்சுன்னா அவன் என்னதான் வந்து திட்டுவான். ஐயோ ஐயோ, உடச்சிருவாங்க. வெறுத்துவான். ஸ்டார்ட். அப்பாடா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.